இங்கே பாரு, அவங்க எனக்காக போய் மாட்டிக்கிட்டாங்க. நான் போய் ஆகணும். ஓகே, நீ 1லிருந்து 100 வரைக்கும் நிதானமாக எண்ண. அதுக்குள்ள நான் சேஃபாக வந்துடுவேன். ஏய் திருடி, 1 டிக்கெட்டா? ஓகே என்ன இன்ஃபர்மேஷன் சார்? வந்தனா ஃபோன்லேருந்து வந்த கால் கொலம்பு டவர்லேருந்து. ஆனால் இப்போ அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப். நான் போகிற விஷயம் எஸ்பி சாருக்கு தெரிய வேண்டாம். ஓகே சார். ரஞ்சித், நான் உனக்கு ஒரு க்ளூ ஃபோட்டோவில் அனுப்பிச்சிருக்கேன், பாரு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ரஞ்சித்? ரஞ்சித் காளிதாஸ், புத்திசாலி போலீஸ். எந்த கேஸ் கொடுத்தாலும் மூலையை வச்சு சால்வ் பண்ணிடுவேன். கூட ஓட விட்டனே, எங்க போச்சலாம்? என்ன வேணும் உனக்கு? இந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் கண்ணை பாரு, உன்னை நிறைய கேள்வி கேட்கணும். டே கொலை பண்ணா தண்டனை, அதுல இருக்கிற நியாயம் தர்மம் எதுவுமே பார்க்கறது இல்ல. கொலை பண்றவனுக்கும் கொள்ளை அடிக்கிறவனுக்கும் ரேப் பண்றவனுக்கும் அவன் செய்யற தப்புக்கு பின்னாடி லாஜிக் இருக்கும், நியாயம் இருக்கும். ஆனா எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு இந்த சமுதாயம் சட்டம் ஒண்ணு வச்சிருக்கு. அதுக்குள்ளதான் நீங்க நான் எல்லாரும் இருக்கோம். ஈவன் தி கிங் இஸ் அண்டர் தி லா. கெட் தட் சைட் யூ இடியட். பேசு ரஞ்சித், பேசு. நல்ல திமிரா பேசு. அப்போதான் எனக்கு நல்லா வெறியேறும். நான் உன்னை சந்தோஷமா போடுவேன். அப்பா அம்மா செத்த உடனே அப்பா அப்போ டிப்ரெஷன், மென்டல் அசைலம், பொறுக்கித்தனம், கஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா என்ன மனுஷனாக்குனது உன்னால செத்தாங்களே மிஸ்டர் மிஸ்ஸஸ் இமானுவேல், என்னோட சித்தப்பா சித்தி. தப்பு தப்பு, அப்பா அம்மா. நீ அமெரிக்கா போய் படிக்கணும்னு சொல்லுவியே,
போய் படி, நான் பார்த்துப்பேன். உனக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்னு கவலைப்படாது கிறிஸ்டோபர். எப்பவுமே நீ எங்களோட சன் தான். லாஜிக் எடுத்துட்டு போ. திரும்ப வராது. தப்பு ரஞ்சித், தப்பு. ஏய், ரொம்ப டைம் கொடுக்காது. இது ஆஃபீஸ் இல்லை, கிறிஸ்டோபரோட கோர்ட். என்னடா முறைக்கிற? நான் தேலு, உடம்பெல்லாம் விஷம். உங்க எஸ்பி. ஹலோ ரஞ்சித். நீங்கள் கால் செய்த நபர் தற்போது கிறிஸ்டோபருடன் பிஸியாக பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்டோபர் நான் தான். பேசு. ரஞ்சித், சார் 10 minutes போதுமா? 5 minutes சார். நாட் பேட், நாட் பேட், நாட் பேட். வெரி குட். ஒரு பிரேக்கிங் நியூஸ் படிக்கிறேன், கேட்குறியா? வணக்கம் நேர்களே, இன்றைய தலைப்புச் செய்திகள். நேற்றிரவு டிஎஸ்பி ரஞ்சித் கலிதாஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். மன்னிக்கவும், அவர் சுட்டுக் கொல்லப்படவில்லை. பரிதாபகரமாக கயிற்றில் தொங்கி தூக்கிலிடப்பட்டார். மேலும் தூக்கிலிடப்படுவதற்கு முன்னால் கூரான ஆயுதங்களால் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார் என்று எங்கள் நிருபர் தெரிவிக்கிறார். உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தன் கெஞ்சுறான், ஒருத்தன் சாபம் விடுறா, ஒருத்தன் என் குடும்பத்தை பத்தி நினைச்சு பாருங்க அழுவுறா. ஐ லவ் இட். நான் கொன்று. You know what? I love it. Blood, murder. மற்ற 3 பேர் மாதிரி உனக்கு அவ்வளோ ஈஸியாக என் கார்டு போட மாட்டேன். வெயிட் இஸ். ஹலோ. டே ட்விட்டர் ஹீரோ, உங்க அண்ணன் ஸ்தாவ போறான். என் ஃபேமிலி மேட்டர் பப்ளிக்ல வந்து நார்ன மாதிரி உங்க அண்ணன் தூக்கில தொங்குறதும் ஃபேமிலி, பப்ளிக், போலீஸ் எல்லாரும் பார்க்கணும். அதுக்கு தான் உன்னை அன்னைக்கு கொல்லாம விட்டேன். டேய் சந்தீப், நீ என்ன பண்ற? நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். அதை நீ ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் போடுற. போட முடியாதா? அடேங்கப்பா, ரஞ்சித் வீட்டுல வீரம் மட்டும் எல்லாருக்கும் அன்லிமிட்டட் இருப்பா. நீ போடு சந்தீப், சிக்னல் ட்ராக் பண்ணி இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. சாப்பிட்டு இந்த நாய். என்ன தைரியம்? ஏய், அவங்க ஒண்ணு செய்யாது ப்ளீஸ். டேய், இப்ப போடுறியா? நான் ஷேர் பண்றேன். ஹலோ, நான் ஷேர் பண்றேன். #cops killed live. இது வேற போஸ்டர் தான். மெயின் பிக்சர் இன்னும் கொஞ்ச நேரத்துல. புரியல? வீடியோ லிங்க். சற்று முன் கிடைத்த செய்தி, கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த 3 காவல் அதிகாரிகள் கடத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் அது குறித்த ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி உலகெங்கும் பகிரப்பட்டு வருவதாகவும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் இன்னும் சிறிது நேரத்தில். ஆம்பளை இருந்தா கட்ட ஊத்து விடுறான். சட்டிக்குள்ள பாம்பு வச்சிருவோம் ஜோ. கட்ட ஊத்து விடுறான். ஜோ, அவன் பண்ண மாட்டான் சீஃப். பயம். அவன் கொலை பண்றத பார்த்தாலே தெரியல. மயக்க மருந்து கொடுத்து கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணி சைக்கோ.
நிறைய படம் பார்ப்பீச்சோ செம்மையா டயலாக் வர்றாயா வாய் வாய் முதல்ல இவ்வளோ ஏதாவது பண்ணணும் ஏய் தப்பு பண்ணிருக்க ஸ்லைட் சேஞ்ச் ஆஃப் பிளான் ரஞ்சித் ஜோக்கு குட் பை சொல்லு சொல்றா
நான் கில்லர் நெருங்கிட்டோம் கூடிய சீக்கிரத்தில் பிடிச்சிருவோம். அப்புறம் நம்ம ஆஃபீஸர்ஸ்க்கு அடிபட்டிருக்கு. ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸ். சார் கொல்லப்பட்டது ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இல்லை, யாரோ கிறிஸ்டோபர்னு ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டவர். இஸ் ஃப்ரம் அமெரிக்கா. இப்போதுக்கு அவ்வளோதான் தெரியும். அப்புறம் கில்லர் பேட்டர்ன் மாத்திருக்கா. பாவம் இவரை எது கொலை பண்ணான்னு தெரியாது. இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். தேங்க்ஸ். குற்றவியல் துறை அதிகாரிகளை தாக்கிவிட்டு சீரியல் கொலையாளி தப்பிச் சென்றது சென்னையில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இது அந்த துறையின் கையாலாகாத தனம் என்றும் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் தேவையா என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சட்டசபையில் விவாதத்தின் போது குற்றம் சாட்டினார். உங்களுக்கு எல்லாருக்கும் காஃபி அங்க வச்சிருக்கேன். Thank you. And where's my super girl? என்னடா work from home? I like it. Hi guys. ஹாய் சீஃப். Sit down. கை எப்படி இருக்கு? பெட்டர் சீஃப். காஃபி நல்லா இருக்கா? காஃபி எல்லாம் இருக்கட்டும் சீஃப், தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அன்னைக்கு அந்த கிறிஸ்டோபரை தொங்க விட்டீங்க, துப்பாக்கியால சுட்டீங்க, பஸ்கிட்ட வேற ஏதோ கதை சொன்னீங்க, ஒண்ணுமே புரியல. இதுக்கு நடுவில் மீடியா வேற நம்மளை போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. அந்த சீரியல் கில்லர் மிஷனை பத்தி பேசுதா இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். புத்திசாலித்தனமா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிற பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கிற இந்த 5 பேரை நம்ம எஸ்பி சார் கோஆபரேஷனோட முடிக்க போறோம். என்கவுண்டர்ல போட்டு தள்ளனா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்கொயரி அப்படி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நம்ம சைக்கோ கில்லர் தான் இந்த 5 பேரையும் முடிக்க போறான். மாஸ்க் கூட ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் டு கிறிஸ்டோபர். அவன் போலீஸ் மாதிரி யோசிச்சு நல்லவங்களை கொண்டான். இப்போ நாம கிரிமினல் மாதிரி யோசிச்சு தப்பு பண்றவங்கள யூ கெட் ரைட். சீஃப் ஐ ஹாவ் அ டவுட். கடைசியில் யாரு தான் சீரியல் கில்லர்னு சொல்லி முடிப்பீங்க? உன்னுடைய கேள்வியிலே பதில் இருக்கு. இந்த 5 பேர்ல கடைசியில எவன் சாக போறானோ அவன் தான் சீரியல் கில்லர். ஆனால் டோரி, இது நம்ம டீமுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட். பிரில்லியன்ட் பிளான் சீஃப். யார் சீஃப் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்? 4-5 நரபலி, ஏகப்பட்ட குறைய கற்பழிப்பு, குவாரி கடத்தல், பொலிட்டிக்கலி வெல் கனெக்டட், சமுதாயத்துக்கு கேன்சர் மாதிரி இருக்கிற இவன் தான் நம்மளுடைய முதல் டார்கெட். இவனுக்கு கேன்சர் தான் மஸ்க்.